இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து எதற்காக உபவாசிக்கிறோம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். உபவாசம் என்பது நம்மையே நாம் ஒப்பு கொடுப்பது. நாம் உபவாசிக்கும் போது நமக்குள்ள என்ன நடக்கிறது? நாம் உடல் ரீதியாக, மன ரீதியாக, இன்னும் ஆவிக்குரிய ரீதியாக நாம் புத்துணர்ச்சி பெறுகிறோம். நமக்குள்ளே ஒரு மாற்றம் வருகிறது. நம்மையே நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். நமக்குள்ளே ஆண்டவருடைய சிந்தனை, நம் வேதம் வாசிப்பது, ஜெபிப்பது, ஆலயத்துக்கு செல்வது, இன்னும் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இந்த உபவாசம் நமக்கு உதவியாக இருக்கிறது. இன்றைக்கும் ஒரு தெய்வ மனிதனை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். மோசே ஆண்டவரோடு பேசிக்கொள்கிற ஒரு தெய்வ மனிதன். ஆண்டவரோடு பேசுவார். ஆண்டவர் மோசேக்கு ஒரு கட்டளையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். லேவியராகமம் 23:32 அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள், அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் தேதி சாயங்காலம் துவங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் உங்கள் ஓய்வை ஆசரிக்க கடவீர்கள் என்று மோசேக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை. அந்த ஒரு நாள் விசேஷித்த ஓய்வு நாள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார். அது ஒரு விசேஷித்த உபவாச நாள். லேவியராகமம் 23:27 பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருந்ததாக அங்கே போடப்பட்டிருக்கிறது. அந்த நாள் எப்படிப்பட்ட நாளா? பாவ நிவர்த்தி செய்யும் நாள், பரிசுத்தம், தங்களை பரிசுத்தம் செய்து கொள்ளும் நாள். அப்போது அவங்க என்ன செய்யணும்னு அதே அதிகாரத்தில், அதே வசனத்தில் போடப்பட்டிருக்கு. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். ஆத்துமாவை தாழ்த்தணும். இங்கே மோசே, ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற மோசேக்கு இந்த உபவாச நாள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த உபவாச நாளிலே அவர்கள் பாவ நிவர்த்தி செய்து பரிசுத்த பண்ணி கொண்டு ஆத்மாவை தாழ்த்த வேண்டும். இதற்காகவே ஸ்பெஷலா விசேஷித்த நாளாக அவர் கொடுக்கிறார். இங்கே இதை செய்யாவிட்டால் அவர்களுக்கு என்ன தண்டனை என்று பார்ப்போம் என்றால், லேவியராகமம் 23:29 அந்நாளிலே தன்னை தாழ்மைப்படுத்தாத எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. இன்னும் ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாளில் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது என்று சொல்கிறார். உபவாச நாளிலும் கூட நாம் சில நேரங்களில் நம்மளுடைய சுய வேலைகளை செய்ய நம்மை ஒப்பு கொடுக்கிறோம்ல. நாம் இந்த ஒரு நாள் முழுவதும் தன்னுடைய எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை எடுக்கிறார். இன்னும் லேவியராகமம் 23:30 அந்நாளிலே ஒரு ஆத்மா யாதொரு வேலை செய்தால் அந்த ஆத்மாவை அவன் ஜனத்தின் நடுவிலே வைக்காமல் அழிப்பேன். இந்த நாள் கண்டிப்பா வந்தே ஆகணும். ஒருவேளை இன்னைக்கும் கூட சில நேரங்களில் ஆலயத்தில் உபவாச கூட்டம் இல்லை உபவாசம் இருந்து நாம் ஜெபிக்கும் போது எத்தனை பேர் நாம் வந்து இருக்கிறோம்? நமக்குள்ளே ஆண்டவர் இதே போல கண்டிப்பாக வந்தே ஆகணும், இல்லைன்னா ஜனத்தின் நடுவிலே வைக்காமல் அழிப்பேன்னு சொன்னால் எத்தனை பேர் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளையாக கொடுக்கிறார். இது பிரதான நித்திய கட்டளையாக கொடுக்கிறார். இன்னும் நம் மோசேயை குறித்து பார்த்தா 40 நாள் அவர் உபவாசிக்கிறார். எதற்காக என்றால், சீனாய் மலையிலே அவர் ஏறி ஆண்டவரோடு தங்கி கட்டளைகளை பெறுவதற்காக அவன் உபவாச நாளை ஏற்படுத்துகிறார். அவருடைய உபவாசத்தை குறித்து பார்த்தோம்னா யாத்ராகமம் 34:28 போடப்பட்டிருக்குது. அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனையாக்கிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளை
ஆண்டவர்கிட்ட இருந்து எழுதுகிறான். இப்போது அவன் அங்கிருந்து சீனாய் மலையிலேருந்து இறங்கி வரும்போது ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். ஆரோன் பார்க்கிறார். இன்னும் இஸ்ரவேல் புத்திரர்கள்லாம் மோசேவை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசமாக இருக்கிறது. அவன் அருகே யாரும் செல்ல முடியவில்லை. இப்போது மோசே கூப்பிட்டு சொல்கிறார், வாங்க பக்கத்தில் வாருங்கள் என்று கூட்டு அழைத்து ஆண்டவர் சீனாய் மலையின் அனுபவத்துக்கு ஆண்டவர் எப்படி பேசினார், என்ன காரியத்தை குறித்து கற்றுக் கொடுத்தார், நாம் எப்படி இருக்க வேண்டும், கற்பனைகள் கட்டளைகள், கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, மற்றவர்கள் பொருட்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் 10 கற்பனைகளை இங்கே கொடுக்கிறார் மோசேயின் மூலமாக. அவன் தன்னுடைய ஜனங்களுக்காக தன்னுடைய ஜனங்களை வழிநடத்துவதற்காக மோசே உபவாசித்திருக்க, தன்னுடைய சொந்த காரியத்துக்காக உபவாசிக்கவில்லை. மோசே தன்னுடைய ஜனங்களை நல்ல வழி நடத்துவதற்காக. இங்கே ஆண்டவர் சொல்கிறார்ல, முதலாவது பாவ நிவர்த்தி செய்யணும், பரிசுத்தமாக்கி கொள்ளணும், அடுத்து தங்களை தாழ்த்த வேண்டும். இன்றைக்கு நம்ம உபவாச நாளை ஏற்படுத்துகிறோம். நமக்குள்ளாக இப்படிப்பட்ட உணர்வு வருகிறதா? நம்மை பாவ நிவர்த்தி செய்கிறோமா? நமக்குள்ளே பரிசுத்தம் உண்டாயிருக்கிற நம்மை தாழ்த்துகிறோமா? இதைத்தான் மோசே தன்னுடைய உபவாச நாளிலே நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குமா? எத்தனை பேர் நாம் உபவாச நாளை ஏற்படுத்திக்கிறோம், ஆனால் நாம் எதற்காக உபவாசிக்கிறோம் என்பதை அறியாமலே உபவாசித்து கொண்டு இருக்கிறோம். மோசே இப்படி கற்றுக் கொடுக்கிறார். நாம் சில நேரங்களிலே நாம் உபவாசிக்கிறோம், ஆண்டவர் நம்மளுடைய முகத்தை பிரகாசிக்க செய்கிறார். மற்றவர்கள் பார்க்கும்போது உங்கள் முகத்தை பார்க்கும்போது முகத்தின் பிரகாசத்தை உணர்ந்து கொள்கிறார்களா? இன்றைக்கு அந்த பிரகாசத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்று கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். மோசே மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. இன்னும் இந்த பகுதியில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். உபவாச நாளை ஏற்படுத்துங்க, அந்த நாளில் ஓய்வு நாளாக இருக்கணும், இப்படி இருக்கணும், பாவ நிவர்த்தி செய்யணும், பரிசுத்தமாக வாழணும், ஆண்டுட்டு தங்களை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்கப்பா. நாங்கள் இன்னைக்கு எங்களை தாழ்த்துக்கிறோம்ப்பா. ஒருவேளை நாங்கள் செய்த பாவங்கள் சாபங்கள் நிமித்தம் எங்களை தண்டியாதபடி எங்களை சுத்திகரிங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் முகம் மோசையை போல முகம் பிரகாசமான முகத்தை இன்றைக்கு எங்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. இன்றைக்கு உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம், எங்களையும் தாழ்த்துக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.